ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் KS Organics. இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போட்ட விதைகள் எல்லாமே வந்து இப்போ நாற்று மாற்றி வைக்கிற டைம் ஆயிடுச்சு. அதை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வாட்டி வந்துட்டு புதுசாக ஒரு பூ வச்சுருக்கோம். இது பேர் டயாந்தஸ். இதுக்கு வந்துட்டு 7 பேக்கில் தான் வச்சுருக்கோம். ஸோ இது வளர்கிறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்ததாக போட்ட முருங்கை விதை எல்லாமே வந்துட்டு நல்லா முளைச்சி வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா செடி முருங்கை தான். 6 மாதத்தில் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். அண்ட் வந்துட்டு இது ஒரு தக்காளி செடி. அந்த பாட்லேயே வந்து நான் 2 விதை போட்டு வச்சுருந்தேன். 3 விதை போட்டு வச்சுருந்தேன். ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து மாற்றியாச்சு. இன்னும் அடுத்தது தான் இது. ஸோ இதை நம்ம எடுக்கும்போது தான் பார்க்குறேன், அதுக்கு வேரில் வந்துட்டு ஒரு சின்ன கிழங்கு மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் வருமா அப்படின்றதே எனக்கு தெரியாது. விதையை போட்டு வந்தது வந்துட்டு இந்த மாதிரி கிழங்கு வந்துருந்துச்சு. ஒரு வேளை இதோட ரூட் சிஸ்டம் தான் அந்த மாதிரி திக்காக இருக்கோ என்னமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். இன்னொரு செடியும் கூட வந்துட்டு சின்ன செடி இருந்துச்சு. அதையுமே வந்து நம்ம பிடுங்கி பார்த்தலாம். அதுலேயுமே அந்த மாதிரி கிழங்கு இருக்குது. ஸோ இது வந்துட்டு இதோட ரூட்டிங் சிஸ்டம் தான் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கிழங்கு மாதிரி வரும் போல். இதையுமே வந்துட்டு ஒரே பேக்கில் தான் நான் வைக்க போகிறேன். இது பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் பேக் 24x24x40 அந்த பேக்லேயே வந்து நான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு வர வரைக்குமே வந்துட்டு நமக்கு இந்த பேக் போதுமானதாக இருக்கும். இதோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா காயரு, ரெட் சாயில், நமக்கு கொஞ்சம் கம்போஸ்ட் இதெல்லாமே போட்டு பாட்டிங் மிக்ஸ் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தது தான் அதில் வந்துட்டு மாற்றி வைக்கிறேன். அடுத்ததாக பீட்ரூட் நாற்றுல வந்து கொஞ்சம் நிறையா இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ ரிசல்ட் வரல. இப்போ வந்து போட்ட எல்லா இதுவுமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. ஒரு 4-5 நாற்றுகளுமே வந்து நான் இன்னொரு பேக்கில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மாற்றி வச்சிட்டேங்க. இது வந்துட்டு நம்ம மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு இது பண்ணுறது தான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த ரூட் உங்களுக்கு தெரியும். அதில் தான் வந்து நமக்கு கிழங்கு வைக்கும். அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக மாற்றி வச்சு அந்த மேலே அந்த வேர் பகுதியை வந்து மூடி நல்லா அணை கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லாவே காய்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து என்னென்ன ஓரளவுக்கு வளர்ந்த நாற்று எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பிடுங்கிடலாம். எல்லா நாற்றுகளையுமே வந்து நான் ஓரளவுக்கு பிடுங்கியிருக்கேன். ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற நாற்றுகள் எல்லாத்தையுமே பிடுங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்மை வந்துட்டு நம்ம கட் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக பாட்டிங் மிக்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு 2 இன்ச் இல்லை 3 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு குழி எடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த வேர் பகுதி வந்து நல்லாவே ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி கவர் பண்ணி தான் வந்து ஃபுல்லாக நட்டு வைக்க போகிற மாதிரி. இப்படி நம்ம வைக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு 40 நாள் 50 நாள்லேயே வந்துட்டு நல்லாவே வந்து நமக்கு பீட்ரூட் கிழங்கு வந்துடும். இன்னும் கிழங்கு வகைகள் வளர்க்குறதுல இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து மேலே வளரும்போது வேர் பகுதியுமே வந்து மேலே எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிடும். அதவே வந்துட்டு நம்ம அடிக்கடி மண் போட்டு கவர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கிழங்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா திரட்சியாக வரும் நமக்கு. அதே மாதிரி அந்த காயில் வந்துட்டு அந்த வெடிப்பு விழுகிறது அந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து நமக்கு இருக்காதுங்க. இந்த தொட்டி பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கொடிகள்லாம் போடலாம் அப்படின்றக்காக தான் நம்ம ரெடி பண்ணோம். ஸோ கொடிகள் விதை போட்டாலுமே மேலே தான் நம்ம படர விடுவோம். கீழே கொஞ்சம் வந்து இடம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம பீட்ரூட் நட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.